கரூரில் நேற்று நடந்த இந்த நிகழ்வு அப்படின்றது சரியாக 7 மணிக்கெல்லாம் விஜயை வரவேற்க காத்திருந்தார்கள். 7 மணிக்கு பிறகு 8 மணிக்குள்ளாக அடுத்தடுத்து கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வு தமிழகம் இதுவரை பார்த்திடாத நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. இதில் நிறைய கேள்விகள் இருக்கிறது. இதை எப்படி தடுத்திருக்கலாம், ஏன் இப்படி ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டது, இதில் தனி மனித தவறுகள் காரணமா, அரசு நிர்வாகம் காரணமா, இல்லை பொதுமக்கள் காரணமா, குழந்தைங்க போவதற்கான தேவை என்ன ஏற்பட்டது, குழந்தைங்க ஏன் போகணும், குழந்தைங்க ஏன் சாகணும் அப்படின்ற நிறைய கேள்விகள் மனதை நேற்றிலிருந்து எல்லோருக்குமே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளையும் கேட்க இருக்கிறோம். அதே நேரத்தில் தொடர்ந்து நம்முடைய விவாதத்தில் 8 மணிக்கு அரசியல் ரீதியாக இது அடுத்த விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசு செய்தது சரியா, தாவேகா செய்தது சரியா அப்படின்ற அந்த விவாதமும் தொடர இருக்கிறது. முதல்ல இப்போது பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த 1 மணி நேரத்தில் ஆயுத எழுத்தில் விடை காண இருக்கிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்மோடு பேரிடர் மேலாண்மை துறையினுடைய நிபுணர் திரு மாதவன் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்திரன் அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். 2 விருந்தினர்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை சில கேள்விகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக பல தரப்பிலிருந்து இந்த நிகழ்வுகளுக்கு பிறகாக கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த கேள்விகள் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சரி, விஜயனுடைய பிரச்சாரத்தில் பலி காவல்துறையோ அரசோ அல்லது அவர்கள் சார்ந்தவர்களோ சொல்வது என்ன அப்படின்னு கேட்டலாம். முதல்ல கணித்ததை விட அதிக ஆட்கள் வந்தார்கள், கூட்டம் கூடியது அப்படின்னு நேற்றே காவல்துறையிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் கூட காவல்துறை அந்த விளக்கத்தை சொன்னாங்க. 10,000 பேர் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் எஸ்டிமேட் பண்ணது வந்திருந்தது 27,000 பேர் இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ கூட்டம் அதிகமாக சேர்ந்திருக்கிறது அப்படின்றத அரசு தரப்பு சொல்லுகிறது. அதனால இந்த ஸ்டாம்பீட் ஏற்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ரெண்டாவது, காலையில் 8 மணியிலிருந்து சிலர் விஜயை பார்க்க ஆர்வமாக கூடியிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்தது இரவு 7:30 மணிக்கு தான் அவருடைய வண்டி உள்ள வருது. கிட்டத்தட்ட அவங்க 10-11 மணி நேரத்துக்கு மேலாக அவங்க காத்திருந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான நீட் கிடைச்சதா, ஆக்சிஜன்ல இருந்து எல்லாமே கிடைச்சதா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கு. அதனாலையும் இந்த ஸ்டாம்பீட் ஏற்பட்டதா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. மூன்றாவது, நீண்ட நேரமாக காத்திருந்ததால் சோர்வு மயக்கம் ஏற்பட்டது. அங்கே காலையிலிருந்து காத்து கொண்டிருந்தவங்க தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. பாடல் போடுறப்போ தொடர்ந்து டான்ஸ் ஆடினாங்க, கத்துனாங்க. நிறைய பேர் குழந்தைங்களை கூட்டு வந்திருந்தாங்க. காலையில் வந்தவங்க மதியம் ஓகே, சாயந்தரத்தை தாண்டி 7 மணிக்கெல்லாம் அவங்ககிட்ட அடுத்தடுத்து அவங்களாம் சோர்வையிட்டாங்க அப்படின்ற செய்திகளை சொல்கிறாங்க. அதில் லேசாக சிலர் மயக்கம் போட்டாங்க. இந்த மயக்கம் போட்டவங்க விழுந்ததில் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாம்பைட் ஆச்சு அப்படின்ற தகவல்லாம் அங்கேருந்து வந்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. இதெல்லாம் காவல்துறையும் அரசும் சொல்வது. இன்னொன்று, குடிநீரும் உணவும் போதுமான அளவில் இருந்ததா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. தாவேகா தரப்பில் குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அது காலையில் கொடுத்தோம், மதியம் கொடுத்தோம் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. ஆனால் சாயந்தரத்தில் அது பத்தலை அப்படின்றதான் வரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் மதியத்துக்கு மேலே அங்கேருந்து வெளியவே போக முடியல அப்படின்றத களத்திலிருந்து வரக்கூடிய நம்ம ரிப்போர்ட்டர்ஸும் அங்கே தான் நேற்று ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க சொல்லக்கூடிய தகவலும் அதுவாக தான் இருக்கிறது. பிற மாவட்டங்களில் இருந்தும் தாவேகாவினர் குவிஞ்சிருக்காங்க. ஒரு மாவட்டத்திற்கு தாவேகா தலைவர் வர்றாரு, விஜயை பார்க்க கூட்டம் க்ரௌடு வருது அப்படின்னா பரவாயில்ல. திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வர்றாங்க, பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள்லேருந்து வர்றாங்க. நிர்வாகிகள் எல்லா மாவட்டத்திலேருந்துமே வந்திருக்காங்க. நிர்வாகிகள் மட்டும் எங்கே பிரச்சாரம் நடந்தாலும் எல்லா மாவட்டத்திலேருந்துமே வர்றாங்க அப்படின்றதான் காவல்துறை சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. அவங்க காரில் வர்றாங்க, வேன் வச்சு கூட்டிகிட்டு வரதில்லை, நிர்வாகிகள் எல்லாம் வந்துடுறாங்க. இப்போ விஜய் கூட வர்ற அந்த வண்டி பக்கத்தில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளாக இருக்காங்க. ஸோ அதனால் க்ரௌடு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. சரி, இப்போ தாவேகா தரப்பில் என்ன சொல்கிறாங்க, என்ன சந்தேகத்தை எழுப்புறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நடந்தது ஒரு திட்டமிட்ட சதி மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு இடத்துல கல்வீச்சு நடந்த மாதிரி கேள்விப்பட்டோம். அந்த கல்வீச்சுக்கு அப்புறமா மக்கள் அங்கும் இங்கும் ஓட தொடங்கினார்கள். அதனால ஏற்பட்ட இந்த கூட்ட நெரிசலில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு திரு சிடி நிர்மல்குமார் போன்றவர்கள்லாம் நீதிமன்றத்தை நாடி அதன் பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் போது சொல்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் நாங்கள் பாருங்கள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு திருச்சிக்கு போயிருக்கோம், அதே போல் பல மாவட்டங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம், நாகைக்கு போயிருக்கோம், திருவாரூர் போயிருக்கோம், பெரம்பலூர் போயிருக்கோம். இங்கெல்லாம் ஏற்படாதது இங்கே எப்படி ஏற்பட்டது அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. அடுத்தது, இந்த கேட்ட இடம் ஒன்று, கொடுக்கப்பட்ட இடம் ஒன்று, இதுதான் பிரச்சனைக்கு மைய காரணம் அப்படின்றாங்க. ஸோ நாங்கள் கேட்ட இடத்துல அவங்க கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 2 இடங்க சொன்னோம். உழவர் சந்தை பக்கத்தில் கேட்டிருந்தோம், இன்னொன்று லைட் ஹவுஸ் ரவுண்டான இடத்துல கேட்டிருந்தோம். அங்கே கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. இவங்க இங்கே கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை. இது ஒரு குறுகலான சாலை அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க.
போலீஸ் பாதுகாப்பு போதுமானதாக இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டை விஜயே ஸ்பாட்டுக்கு வந்த உடனே பேசுனதும் காவல்துறை இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்கவே முடியாது அப்படின்னாரு. ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கு. அடுத்தது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஏன் அப்படின்னு தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கு மின்சாரத்தை துண்டிச்சுட்டாங்க, அதனால இருட்டையி மக்கள் முன்ன பின்ன போய் ஸ்டாம்பைட் ஏற்பட்டதாக சொன்னாங்க. ஆனால் சற்று முன்பு மின்வாரிய அதிகாரிகள்லாம் சொன்னப்போ போஸ்ட்மார்ட்டத்தில் அவங்க ஏறுறது தெரிஞ்சு காவல்துறையினர் ஃபோன் பண்ணாங்க, உடனே மின்சாரத்தை கட் பண்ணோம், அவங்க இறங்கினதுக்கு அப்புறமா மின்சாரம் கொடுத்துட்டோம், விஜய் வர்றப்போ மின்சாரம் இருந்ததுன்றாங்க. பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கெல்லாம் மின்சாரம் இருந்ததுன்றதை பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுடைய ஆட்களும் உறுதிப்படுத்துறாங்க. வேற என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல எதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுல, அப்போ 2 பக்கம் ஒதுங்கினாங்க, அதனால தான் ஸ்டாம்பைட் ஏற்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டையும் சிலர் முன்வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஆம்புலன்ஸ்லேயே பின்னாடி தாவேக்க கொடி கட்டியிருக்கு. விஜயே சொல்றாரு, என்ன நம்ம கொடி கட்டியிருக்குன்னு கேட்கிறாரு. ஸோ அது தாவேக்க ஏற்பாடு செய்திருந்த ஆம்புலன்ஸா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. இன்னொன்று காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, உள்ள ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னு தகவல் வரவும் காவல்துறையினர் தான் ஃபோன் பண்ணாங்க, அங்கே வெளியில் நிறுத்தி வச்சிருந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்தோம் அப்படின்னு காவல்துறையினர் விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்றதை பார்க்கணும். காவல்துறை தடியடி நடத்தியதான் காரணமா? விஜயுடைய வண்டி உள்ள 1 இன்ச் கூட நகர முடியல. இப்படி ஒரு சூழல்ல அவருடைய வண்டி வரணும் அப்படின்னா காவல்துறை லேசான தடியடி நடத்துறாங்க. இந்த பக்கம் தடியடி நடத்த இன்னொரு பக்கம் தகரங்கள் இருந்தது, தகரத்தை உடைச்சிட்டு உள்ள போனாங்க, ஜெனரேட்டர் மேல ஏறினாங்க அப்படின்றதை பார்த்தோம், கூரைகளுக்கு மேல ஆட்கள் ஏறினாங்கன்றதை பார்த்தோம். ஸோ இதுதான் முதல் காரணமா? தடியடி நடத்துறதால் தான் இந்த க்ரௌட் அப்படி 2 பக்கமும் போய் ஸ்டாம்பைட் ஏற்பட்டதா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இதெல்லாம் தாவேக தரப்புன்னு சொல்வது. சரி, பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண கேள்விகள் என்னன்றதை நம்ம பார்த்துறோம், அதை விவாதிக்க போகிறோம். எல்லா கட்சிக்கும் தொண்டர் படையின்னு இருக்கும், அவங்க யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, பெரிய நிகழ்வுகளில் அவங்க களமிறக்கப்படுவாங்க. தாவேக்காவுக்கு அப்படி தொண்டர்படை இருக்கா அப்படின்றது நேற்றெல்லாம் சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் திமுகவிலையோ தேமுதிகவிலையோ மதிமுகவிலையோ தொண்டர்படைகள் யூனிஃபார்ம் போட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. அதனால இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. சனிக்கிழமையை தேர்வு செய்தது ஏன் அப்படின்றது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டாலும் சனிக்கிழமை வந்தால் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு விஜய் சொல்கிறாரு. அதனுடைய இன்னொரு நோக்கம் க்ரௌடு வரணும், ஸ்கூல் காலேஜ் லீவு, அவங்க வரணும் அப்படின்றதா. ஏன்னா உயிரிழந்ததில் 3 1 பகுதியினர் ஓட்டுரிமையே இல்லாதவங்க. ஸோ குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. சனிக்கிழமையில் க்ரௌடு காட்ட இந்த கூட்டம் நடத்தப்பட்டதா அப்படின்ற சந்தேகத்தையும் மக்கள் எழுப்புறாங்க. ஆம்புலன்ஸில் பேசிக் லைஃப் சப்போர்ட் கருவிகள் இருந்ததா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஆம்புலன்ஸில் ஏற்றி வரப்பட்டதில் வந்த வழியிலே, அதாவது அவங்க மருத்துவமனைக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே 36 பேர் முதல்ல உயிரிழந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு 10 31 36 மாறியது. ஸோ இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் இருந்ததா அப்படின்ற கேள்விகள் ஏற்பட்டிருக்கு. பெரிய ஆம்புலன்ஸ், சின்ன ஆம்புலன்ஸ், தனியார் ஆம்புலன்ஸ், கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ்னு எல்லாமே வந்தது. ஸோ இதுலேயும் கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அடுத்தது, ஒவ்வொரு தொகுதியாக விஜய் போயிருந்தார்னா கூட்டம் பரவலாக்கப்பட்டிருக்கும். அவர் ஒரு மாவட்டத்துக்கு போறாரு, அதாவது காலையில் ஒரு மாவட்டம், மதியம் ஒரு மாவட்டம்னு போறாரு. அதுதான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கலாம் வர்றாங்க, பக்கத்து மாவட்டத்துக்காரங்களும் வர்றாங்க. இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. அவர் தொகுதி வாரியா இடங்களை சூஸ் பண்ணி போறப்போ அந்த தொகுதியுடைய ஆட்கள் வருவாங்க, கட்சியினர் வருவாங்க, நிர்வாகிகள் கூட்டிட்டு வருவாங்க. ஆனால் விஜய் ஒரு மாவட்டத்துக்கே காலையில் ஒரு டைம் வர்றாரு, ஈவினிங் இன்னொரு மாவட்டத்துக்கு போயிடாரு. அப்படின்றப்போ அந்த இடங்களில் விஜயை பார்க்கறதுக்கு, அதுவும் தினந்தோறும் இந்த கூட்டம் நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்றப்போ மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இங்கே க்ரௌட் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பக்கத்து மாவட்டக்காரங்களும் வர்றாங்க. இதுவும் இந்த ஸ்டாம்பைட் ஏற்படுவதற்கு காரணமாக அப்படின்ற கேள்வி ஏற்படுத்தியிருக்கு. இன்னொன்று, நிர்வாகிகள் சொன்னால் ஒரு அரசியல் கட்சியில் தொண்டர்கள் கேட்பாங்க, கூட்டு வந்த பொதுமக்கள் கேட்பாங்க. இங்கே நிர்வாகிகளுடைய கட்டுப்பாட்டில் ரசிகர்கள் இருந்தாங்களா இல்லையா? யார் நிர்வாகிகள், அதாவது கிளை கழக நிர்வாகிகள் யார், ஒன்றிய செயலாளர் யார், மாவட்ட செயலாளர் யார் அப்படின்றது மற்ற கட்சிகளில் திமுக அதிமுக போன்ற கட்சிகளில் தெரியும். அவங்க கூட்டு வரக்கூடிய நிர்வாகிகள் இவங்க சொன்னால் கேட்பாங்க. ஆனால் இங்கே நிர்வாகிகளையே பல ரசிகர்களுக்கு தெரியலை, உறுப்பினர்களுக்கு தெரியும், ரசிகர்களுக்கு தெரியலை. அதனால் அவங்க இவங்களை கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சா அப்படின்றது பெரிய கேள்வியாக இருக்குது. அவங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சிருந்தா அவங்க கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்காது அப்படின்றதெல்லாம் நேற்று பொதுமக்கள் சமூக வலைதளங்கள் வச்ச கேள்வியாக இருக்குது. இன்னொன்று, கரூரில் கூட்டம் காட்டுவதற்காக கூடுதலான ஆட்கள் வந்தாங்களா? விஜய் 2 முறை இதே மாதிரி பிரச்சாரம் நடத்தியிருக்காரு. திருச்சியே திணறி போச்சு, அப்போல்லாம் உயிரிழப்பு ஏற்படலை. ஏன் கரூரில் ஏற்பட்டதுன்னா அதில் 2 வகையான கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. அதில் கூடுதலான ஆட்கள் தாவேகாவினர் வந்தாங்க, வரவழைக்கப்பட்டாங்க, வரவழைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையானதை விசாரணை ஆணையம் விசாரிக்கும்.
அதனால இவ்வளோ க்ரௌடு ஏற்பட்டதா, அதனால இப்படி ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டதா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. ஏன் கரூர் அப்படின்னா, ஏன்னா விஜயே சொன்னார், கடந்த வாரம் இங்கே ஒன்று நடந்துச்சு 30 பேர் விழா, இல்லை முப்பெரும் விழா அப்படின்னாரு. ஸோ அந்த க்ரௌடை மென்ஷன் பண்ணி சொன்னார். அந்த க்ரௌடை வச்சு இந்த க்ரௌடை வச்சு எனக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய க்ரௌட் அப்படின்னு தாவேக்கா காட்ட நினைத்ததா அப்படின்ற கேள்விகளும் நேற்றிலிருந்து சமூக வலைதளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சேலத்தில் தான் நடக்க இருந்தது நேற்றைய தினத்தினுடைய பிரச்சாரம். அது மாற்றப்பட்டு கரூராக மாற்றப்பட்டது. அது ஏன் அப்படின்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கு இந்த பேரிடருக்கு பின்பு. ஸோ இதுக்கும் தாவேக்கா பதில் சொல்லணும். அதே நேரத்தில் இந்த நீதி விசாரணை அப்படின்றது நடந்து வருகிறது. அவங்க நீதி விசாரணை ஆணையம் வந்து விசாரிப்பாங்க. அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையினுடைய விசாரணையில் எல்லாருமே எதிர்கொண்டு நியாயமான முடிவுகள் கிடைக்குமா அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். இவ்வளவு கேள்விகள் இருக்குது, எல்லாவற்றையும் விவாதிக்க இருக்கிறோம். இதற்கு மத்தியில் நேற்றைய நிகழ்வில் தன்னுடைய மனைவி மகளை இழந்திருக்கிறார் சக்திவேல் அப்படின்றவர். என்ன நடந்தது, அவர் தந்தி தொலைக்காட்சியிடம் பகிர்ந்து கொண்டதை கேட்கலாம். வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டுச்சு, நான் விஜய் வந்துடுவார் வந்தவார்னு நான் பார்த்துட்டு வரேன்னுச்சு. நான் ஒன்று வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டேன். அவரெல்லாம் ஒரு லேட்டாக கும்பல் இருக்க டிவியில் பார்த்தா எல்லாம் பார்த்துட்டு அதிகமாக வருது, நீ வந்துரு பிறட்டு வந்துரு, பாப்பா வர தாங்காது, மனசு தாங்காது, அது நெரிசலெல்லாம் அணுகுமில்ல, தாங்காது, கூட்டி வந்துருப்பா அப்படின்னு. இந்த வாய்ஸ் மெசேஜே எடுக்கல, என்னோட போட்ட வாய்ஸ் மெசேஜே பார்க்கல. அதோட வாய்ஸ் மெசேஜ் தான் நான் கேட்டேன், என்னோட வாய்ஸ் மெசேஜ் கேட்கல போட்டுட்டேன். சரி அந்த பிள்ளை தான் சொல்லிடுச்சு நம்ம 7:30 மணிக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு பைபாஸ் வந்தேன். பைபாஸ் மறுபடியும் இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பார்க்கலாமே வீட்டுக்கு அப்படின்னு போன் எங்கே போச்சு. அதான் மீட்டிங்கில் 7:30க்கெலாம் முடிஞ்சிச்சு. ஃபோன் பண்ணி போச்சு. போலீஸ்காரம்மா எடுத்தது ஃபோனு. ஏங்க நான் போலீஸ் பேசுகிறேங்க, நீங்கள் யாருங்கன்னுச்சு. போலீஸ் எங்கள் வீட்டுக்காரம்மான்னு தானே சொல்லியிருக்குது, உங்கள்கிட்ட எப்படி போச்சுங்கண்ணா? இல்லைங்க எங்ககிட்ட தான் இருக்குது, கீழே மிஸ் ஆயிடுச்சுங்கண்ணா. இல்லைங்க எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கன்னு கேட்டேன். ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனால் அங்கே அமராவதியில் நான் போன இடத்துல வீட்டுக்காரமாக இல்லை, அங்கே ஒரு தெரிஞ்சவர் இருந்துக்கிட்டு என்னப்பா இது பண்ணார், எனக்கு தெரிஞ்சவர் இதை மாதிரி என் பொண்ணு வீட்டுக்காரமாக வந்திருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லா ஆம்புலன்ஸும் அங்கங்கே போயிட்டுருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு 8 மணிக்கு மேலே 8 மணிக்கு கரெக்டாக ஓடி போயிட்டாங்க. 8 மணிக்கு அங்கே பஸ்பாருக்கு போயிட்டு இந்த மாதிரி கேட்டப்போ என் போட்டாவை காமிச்சேன். ஜிஹெச்சில் இருக்கிறாங்க, ஜிஹெச்சில் சிகிச்சைக்கு இருக்கான்னு சொன்னாங்க. அங்கே போனோன்னு சிகிச்சை. என் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு தெரியல, மனைவி என் மனைவி கடைசி வரைக்கும் 9 மணிக்கு மேலே என்ன ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் எங்கே இருந்தது வந்து மார்ச்சு போகிறேன். அவ்வளோதான். வயலுக்கு வேஸ்ட் சார். எனக்கு 2 பிள்ளை இருந்தது சார். இப்போ தான் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளை இருந்தது, 2வது பிள்ளை. அது ஊனமற்ற பொண்ணாக இருந்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன், செலவும் பண்ணி பார்த்தா முடியல. இப்போ தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சது. இப்போ 2 பேரும் போயிடுச்சு, வந்துட்டாங்க. பெரிய பொண்ணும் போயிடுச்சு, வீட்டுக்காரமும் போயிடுச்சு. என் வாழ்க்கை என்ன அவ்வளோதான். இனிமேல் யாருக்காக வாழணும், யாருக்காக வாழணும், வாழ்க்கையே போயிடுச்சு. என்னால் ஜீர்ணிக்க முடியல. ஒரே வருஷத்தில் எங்கள் அப்பா இறந்த நாள், சின்ன பாப்பா இறந்த நாள் இந்த மாதத்தில், இந்த 1 மாதத்தில் 9வது மாதத்தில் 6/9 அப்பா இறந்த நாள், 30/9 சின்ன பாப்பா இறந்த நாள், 27 2 பேர் ஒரே மாதத்தில் கொண்டாடும். நான் செத்ததுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. பாருங்க எங்கே போய் விடுங்க, நிலைமையை பாருங்க. என் வாழ்க்கை என்னை மாதிரி யாருக்கும் வரவே கூடாது. உயிரோடு இருக்கிற மாதிரியே கண்ணெல்லாம் முழிச்சிட்டு இருக்குது, உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குது. என்ன பண்ண சொல்லுவீங்க, உயிர் போயிடுச்சு. ஆனால் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. பூ மாதிரி வாழாவட்டியா பாதி வயசில் போகும்போது எப்படி இருக்காது நீங்களே நினச்சி பாருங்க. என்னையும் அன்போன்னு விட்டுட்டு அவங்களையும் அன்போன்னு வாழாமல் பாதி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு என்ன ரசனைன்னு என்னென்ன தெரியாமல் போயிட்டாங்களே, பாதி வாழ்க்கையில் போயிட்டாங்களே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.